மழை டைமில் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ, ஆனால் கேஸுன்றது கண்டிப்பாக இருக்கணும். நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து கும்முன்ட்டு படுத்துட்டு இருக்கலான்னு பார்த்தா, நமக்கு அதுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி தான் கடவுள் என்னை ரொம்ப சோதிக்கிறாரு. வழக்கம் போல் இந்த முறை சீக்கிரமாகவே கேஸ் தீர்ந்துருச்சுங்க. காலையிலேருந்து நான் இன்னும் சாப்பிடல, என் பாப்பாவும் சாப்பிடல. நாங்கள் டெலிவரி அதாவது ஜொமேட்டோவில் ஆர்டர் போடலாம் அப்படின்னு பார்த்தா கூட அது வந்து டெலிவரி இல்லைன்று வருது. ஸோ என்ன பண்ண முடியும்? அவங்களும் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்ற மாதிரி போட்டிருக்கு. இங்கே பக்கத்தில் ஷாப் கிடையாது. கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா பாப்பா வந்து தண்ணி உள்ள நடந்து போகிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப குளிர்து, வெளியில் போக முடியலன்னு சொல்லிட்டா. அவரும் வந்து வேலைக்கு போயிட்டாரு. வீட்டில் வேறு யாரும் இங்கே கிடையாது. ஸோ அதனால் எங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுற்றி 4 மணி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு வழியாக வேஃபல் இருக்கிற ஞாபகம் வந்துச்சு. ஸோ இட்லி மாவு இருந்துச்சு. இட்லி மாவு எடுத்து நம்ம ஊற்றி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, அது நல்லா கூட இருக்காது, இருந்தாலும் ட்ரை பண்ணியாவது பார்ப்போம். வந்துச்சுன்னா ஆளுக்கு நீ 2 நான் 2 சாப்பிட்லாம். அதுக்குள்ளே அப்பா ஏதாச்சும் வாங்கிட்டு வருவாங்க நைட்டு வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வச்சுருந்தேன். ஸோ ஒன்று எடுத்து ஊற்றி பார்த்தேன். ஆனால் மாவாக இருக்குது. நல்லாவே இல்லை. எனக்கு பிடிக்கவே இல்லை பார்க்குறதுக்கே. என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு நினச்சிட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் வந்து இனிப்பு செஞ்சேன். பாருங்க உடஞ்சும் போச்சு. அது பிளான் வந்து ரொம்ப ஃபெயிலியர் தான் ஆயிடுச்சு. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இனிப்பு செய்கிறப்போ வந்து நான் கருப்பு உளுந்து போட்டு வேஃபலில் செஞ்சேன். அது கருப்பு உளுந்தை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு முட்டை, வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் அது வேஃபல் ஊற்றினேன். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் நம்ம பருப்பு வறுக்கிறதுக்கு கூட அங்கே கேஸ் இல்லையே. ஸோ என்ன பண்ணுறது, இந்த மிஷினை வச்சு நம்ம எப்பயாவது ட்ரை பண்ணி ஜஸ்ட்டு ஒரு 2 வந்தால் போதும். ரொம்ப பசி தாங்க முடியல. பசி கொடுமைனா என்னன்றது நல்லா தெரியுது எனக்கு. ஆனால் நல்லா இல்லை. அவள் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டான் என் பொண்ணு. சரி இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், இன்னொன்று ஊற்றி பார்ப்போமே அப்படின்னு ஊற்றி பார்த்தேன். அந்த ஊற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஹீட் ஆகிற மாதிரி இருக்கா. எனக்கு அது வேறு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. என்னடா இது, ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. சரி எண்ணெயை தடவிட்டு இன்னொன்று ஊற்றி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஊற்றினேன். ஆனால் அதுவும் வந்து ஒரு தோசை மாதிரி தெரியல, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அது சொல்லவே முடியல எனக்கு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லையே, சரி ஆளுக்கு ஒன்று தான் சாப்பிட்டோம். அதுக்குள்ளே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். எங்களுக்கு பிடிக்கல அதில் சாப்பிட்றதுக்கு. என்ன பண்ணுறது, இந்த மழை டைமில் நமக்கு முன்னாடியே நான் வாங்கி வச்சுக்கணும்னு நான் நிறைய முறை சொன்னேன். ஆனால் என் பேச்சை கேட்கல. ஸோ சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏதாவது ஒரு காரணங்கள் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த முறையும் சந்தர்ப்ப சூழ்நிலைனால என்னால் முன்னாடியே வாங்கி வைக்க முடியாமல் போன தொட்டு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என்னை மாதிரி யாரும் கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை சீக்கிரமாக வாங்கி எடுத்து வச்சுருங்க. இந்த ரெயின் டைமில் மட்டும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துடுதுங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை வருது, நான் மாட்டிக்கிறேன். சரி இன்னொன்று ஊற்றுனேன், அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அது சரி ஓகே வெந்துருச்சு, நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா அதுவுமே வந்து நல்லா அழகாக கட்டங்கட்டமாக அப்படியே ஜொலிக்கிற மாதிரி தான் வருது. ஆனால் சாப்பிட தான் நல்லா இல்லை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பிளான் ஃபெயிலியர் தான் சொல்ல முடியும். ஆனால் வந்தது வரைக்கும் சும்மா மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்டாச்சு.